ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஹெல்தி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரே மெஷரிங் கொண்ட ஒரு கப்பு எடுத்துங்க. அதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ அது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொங்கனா மாதிரி வரும். லைட்டாக அந்த மாதிரி வரட்டும். நீங்கள் அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் நாட்டு சக்கரை ஹெல்த்திக்காக நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே பவுலில் அரை பவுல் அளவுக்கு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், 1/4 கப் அளவு பால், காய்ச்சின பால், ஆறின பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் சிம்மில் குக்கரை வச்சுருங்க. குக்கர்லாம் ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் மேலே மூடுற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கணும். ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ரீ ஹீட் ஏறட்டும் கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்குள்ளே அதே பவுலில் 1/2 கப்பு நாங்கள் கோதுமை மாவு, வீட்டில் கோதுமை மாவுலனால நாங்கள் ஆசீர்வாத் பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எந்த பிராண்டாலும் எடுத்துங்க, கோதுமை மாவு வேணும், அவ்வளோதான். ஸோ எடுத்துகிட்டு ஜலிச்சுட்டு அந்த பாத்திரத்தில் அப்படியே ஜலிச்சு சேர்த்துங்க அதை. ஸோ ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துங்க. அதை கூட சேர்த்து நல்லா ஜலிச்சுட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட கிடைக்கலனால இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு, திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை செட் பண்ணிவிட்டு அகைன் குக்கரை மூடிட்டோம். ஸோ குக்கர் மூடும்போது நாங்கள் கேஸ் கட்டர் போடல. ஏன்னா இது ஒன்லி ஹீட் பேக்கிங் ஆகிற மாதிரி. ஸோ ஃபுல் ப்ரெஷர்லாம் வரக்கூடாது. ஸோ கேஸ் கட்டர் இல்லாமல் லாக் பண்ணிட்டோம். ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்திருக்குது. ஸோ ஒரு கத்தி எடுத்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உள்ளே மாவு எதுவுமே ஒட்டாமல் ஃபுல்லாக க்ளீனாக வந்துச்சு. நம்ம இட்லி எப்படி பார்ப்போமோ கிட்டத்தட்ட அதே தான். பார்த்துட்டிங்களா? இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி கத்தி வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டோன்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், சைடில் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் லூஸ் பண்ணோம்னா ஃப்ரீயாக வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போது ஒரு பிளேட் வச்சுட்டு அதை இது பண்ணி எடுத்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே நம்ம கேக்கை திருப்பி வைக்கிறோம். நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஹெல்த்தி கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்கள்லாம் ஹெல்த்தியான ஒரு விஷயம். எக்லெஸ் மெயினாக இது, நாங்கள் எக்கு சேர்க்கலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இந்த கேக்கை செஞ்சு வீட்லேயே கொடுங்க. நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.